சூரி ஸ்டோ. இன்னைக்கான வீடியோல இந்த மாதிரி எம்டியா இருக்கிற நம்ம ஸ்டுடியோட பேக்ரவுண்டவை இந்த மாதிரி ஏஆர்ஜிபி லைட் போட்டு கலர்ஃபுல்லா மாத்த போறோம். அதுக்கு நமக்கு 4 மெட்டீரியல் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஏஆர்ஜிபி லைட் ஒன்று, நெக்ஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோலர், பவர் சப்ளைக்காக 3 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் அடாப்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் கடைசியா பழைய இரும்பு கடையில் எடுத்துட்டு வந்த டியூப் லைட். ஜஸ்ட் நம்மளுக்கு பாடி மட்டும் இருந்தால் போதும். வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒர்க் ஆகாத 3 டியூப் லைட் எடுத்திருக்கேன். இது எதுவுமே ஒர்க் ஆகாது. உள்ள இருக்க லைட் மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருக்கேன். உள்ள இருக்க லைட் நம்மளுக்கு தேவைப்படாது, வேஸ்ட் தான். இந்த லைட்டும் போர்டும் நம்மளுக்கு தேவையில்லை, இது வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லைட்டில் இருக்கிற லைட்டு எடுத்துருங்க. இந்த டியூப் லைட்டில் தான் நம்ம லைட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் மாதிரி கொடுக்குறோம், ஜட் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லென்த்தை வந்து 30 இன்ச்சு 30 இன்ச்சுக்கு 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம டியூப் லைட்டோட லென்த்து 46 இன்ச்சு வருது. 46 இன்ச்சில் நம்ம 30 இன்ச்சு மட்டும் போதும். அப்போ 30 மட்டும் மார்க் பண்ணி நான் ஆக்ஷா பிளேட்டில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட் இதில் க்ரிப்பாக உட்கார மாதிரி இதில் ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து லைட்டை உள்ளே விட்டதுக்கப்புறம் டேக் போட்டு கட்ட முடியும். ஹோல்ஸ் போட்டுக்கிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சில், இன்னொன்று நம்ம கட் பண்ணதுலேயே ஒரு சின்ன பிட்டு இருந்துச்சுல்ல, அதே எடுத்துருக்கேன். இந்த 3த்துலேயும் ஒரே மாதிரி ஈவனாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 3 லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எல்இடிக்கு ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க. அதில் ஆரோ மார்க்கும் இருக்கும், எந்த பக்கம் வந்து லைட்டு ட்ராவல் ஆகுன்ற ஆரோ மார்க் இருக்கும். இந்த லைட்டை இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும். இந்த காப்பர் கலரில் இருக்கு இல்லைங்களா ஜாயிண்ட்டு, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த லைட்டை இதில் வச்சோன்னா இவ்வளோ லென்த் வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஜாயிண்ட் எப்படின்னு பார்த்துக்கிறேன். இதில் தான் நம்ம பவர் சப்ளை டேட்டா எல்லாமே லைன் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த செப்பரேட்டாக இருக்கிற ஒயிட் அண்ட் ரெட் லைனை வந்து கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த டியூப் லைட்டோட கேசிங்க்கு ஏற்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த லாஸ்ட்டு இங்கே எண்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, காப்பர் தெரிகிற மாதிரி. அப்போ தான் நம்ம சால்டர் பண்ண முடியும். இது 3 கட் பண்ணியாச்சு. இது எல்லாத்துக்குமே ஒயரு இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு ஒயர் சால்டர் பண்ணிட்டு இது இந்த கேசிங்கில் போட்டு டேக் அடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைன் கொடுக்குற ஒயர் இதில் இருந்துச்சு இல்லைங்களா, இந்த சாக்கெட்டை வந்து கழட்டிடுறேன். கழட்டிட்டு டைரெக்டாக இந்த கண்ட்ரோலரை வந்து இதில் சால்டர் பண்ணிக்கிறேன். இந்த கண்ட்ரோலரில் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லைனு, எல்லோ வந்து டேட்டாவோட இன்புட்டு, ரெட்டு வந்து பாசிட்டிவ். அதே தான் இந்த லைட்லேயே இருக்கும் உங்களுக்கு. 12 வோல்ட் இன்புட்டு, கிரவுண்டு, டேட்டா இன், இந்த 3 லைன் கொடுத்துருங்க. இது 3 இதில் இருக்க மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த இடத்துல இருக்கிற பின்னை கழட்டிட்டு நம்ம டேரெக்டாக போட்டோம்னா, இது டேரெக்டாக இருக்கும்போது இது அந்த டியூப் லைட்டோட கேசிங்லேயே விட்டுட்டு ஜஸ்ட் நம்ம பவர் சப்ளை மட்டும் கொடுக்குற மாதிரி வெளியே அவுட்புட் விட்டுக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறேன். போயிட்டு இந்த லைன் விட்டுக்கோங்க. ஓகே, ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து வர அவுட்புட்டை எடுத்து சென்டர் பீஸ்லேயும், அதுலேருந்து வர அவுட்புட்டை எடுத்து லாஸ்ட் பீஸ்லேயும் லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பவர் சப்ளைக்காக இந்த ரிப்பன் ஒயர் எடுத்துக்கிறேன். இது மொத்தம் 10 ஒயர் வரும் வேறு வேறு கலரில். அதில் இந்த 3 கலர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் லைன் கொடுக்குறதுக்கு. இந்த மாதிரி லைன் கொடுத்துருங்க. முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ரிப்பில் ஆரோ மார்க் லைன் இருக்கும், அது வழியாக தான் நீங்கள் அவுட்புட் எடுக்கணும், மாற்றி கொடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இதை இந்த கேசிங்கில் போட்டுக்கலாம். ஸ்ட்ரிப்பு இதுக்குள்ளே விட்டாச்சு. அதாவது செக் பண்ணி காட்டுற பாருங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு அவுட்புட். லைட்டோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? வாங்க இதை டேக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்.
எல்லாமே டேக் போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க டேக்கெல்லாம் கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர அவுட்புட் லைனை எடுத்துகிட்டு வந்து இது வந்து சென்டர் லைட்டு. இந்த சென்டர் லைட்டில் ஆரோ மார்க் பார்த்துக்கோங்க. ஆரோ மார்க் இந்த சைடு ட்ராவல் ஆகுது, இந்த சைடு போகுது. அப்போ இதுதான் இன்புட் லைனு. இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இன்புட்டில் ஜாயின் பண்ணோம். ஒயர் ரொம்ப லென்த்து விடாமல் ஜஸ்ட்டு ஒரு 4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இது இந்த லைட்டில் சால்டர் பண்ண முன்னாடி இந்த எண்டு கேப் போட்டுக்கோங்க. இந்த எண்டு கேப்பில் ஹோல்ஸ் போட்டு ஒயரை வெளியே விட்டுக்கலாம். ஒயர் இதில் விட்டுருங்க. ஒயரில் விட்டு கேப் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு பவர் சப்ளை இன்புட் விட்டோம் இல்லைங்களா, இந்த சார்ஜர் இன்புட்டை வந்து இந்த இடத்துல வர்ற மாதிரி ஹோல்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோலரை பேக் ஹோல்ஸில் விட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. முதல்ல செக் பண்ணி காட்டுற பாருங்க. வா, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு பீஸ் மட்டும் ரெடி ஆச்சு, மீதி 2 பீஸும் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர அவுட்புட் லைனவை இந்த ஸ்ட்ரிப்பில் ஆரோ மார்க் பார்த்து இன்புட்டில் கொடுத்துக்கோங்க. ஆரோ மார்க்கு இப்படி ட்ராவல் ஆகுது, அப்போ இதுதான் இன்புட்டு. இங்கே மேலே இருக்க ஸ்லீவை கட் பண்ணிட்டு இந்த லைனில் சால்டர் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டேன். இந்த ஒயரோட எண்டை இதில் விட்டுக்கிறேன். இப்போ இதோட எண்டை இதில் சால்டர் பண்ணிக்கிறேன். சால்டர் பண்ணியாச்சு. எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எரியுது. நெக்ஸ்ட்டு இந்த எண்டில் அவுட்புட் லைன் அடிச்சுக்கிறேன். சால்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லைட் மாதிரி இதில் லைன் கொடுத்துட்றேன். முதல்ல செக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கம்ப்ளைண்ட்லாம் இங்கேயே ரெடி பண்ண முடியும். ஓகே, இப்போ லைட் வந்து கண்டினியூவாக அங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வர மாதிரி வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த கடைசி ஸ்ட்ரிப்பில் ஆரோ மார்க்கை பார்த்து இந்த இன்புட் லைனில் இந்த ஒயரை சால்டர் பண்ணிட்டு ஸ்ட்ரிப்பை அந்த கேசிங்கில் விட்டு டேக் போட்டுருங்க. டேக் போட்டால் ஒர்க்கு முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் டேக் போட்டு முடிச்சாச்சு. இது ஃபைனலாக வந்து டம்மி கேப் போட்டு மூட்டோம் லாஸ்ட் எண்டில். ஒரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியே வந்து ரன்னிங் ஆகும் பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு ரன்னிங் ஆகும். இது நீங்கள் மொபைல் ஆப்லேயே வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது அப்படியே டோட்டலாக எடுத்து அங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு காட்டுறேன். புரிஞ்சு லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களை ஆன் பண்ணி காட்டுற மாதிரி பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு பேக்ரவுண்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Bannerline X அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பேஜில் ஆட் டிவைஸ் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்ச் பண்ணி பாருங்கள். கீழே வந்துச்சு பாருங்கள் அந்த டிவைஸோட ஐடி. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே பேர் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் இதை லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அண்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாக. ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, எல்லோ, பிங்க்கு, ஃப்ளோரசன்ட் ப்ளூ, ஒயிட்டு, இந்த மாதிரி எந்த கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கலரோட டார்க்னஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக வேணும், எவ்வளோ லைட்டாக வேணுன்றதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் கொடுத்துருக்குற இந்த ரெயின்போ சர்க்கிள் மூலிமா உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலையும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
நமக்கு டிசைன்ஸில் உங்களுக்கு ஆட்டோ மோடும் கொடுத்துருக்காங்க, இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மொத்தம் நான் 38 பேர் ஆஃப் எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குது. அதில் நம்ம இங்கே 38 செலக்ட் பண்ணோம். இதில் 22 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு 38 வச்சுக்கோங்க. ஏன்னா 38 லைட்டு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வைக்கும்போது கரெக்டாக 38 லைட் இருக்கும்போது நீங்கள் என்ன டிசைன் செலக்ட் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக உங்களுக்கு வரும். கரெக்டாக லைட் வந்து ரன்னிங் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிலே இப்போ நான் வந்து டிவைட் பை 2 38 டிவைட் பை 19 19 வச்சுன்னா உங்களுக்கு டபுளாக வரும் டிசைன்ஸ். இந்த மாதிரி டபுளாக வரும். அது உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அதிலே நீங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் ஒரு மாதிரி மாறும். இதிலே நம்ம பழைய கேல்குலேஷனான 38 ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா சிங்கிள் லைட்டு உங்களுக்கு வந்து எண்டு டு எண்டு மூவ் ஆகும். இந்த மாதிரி மொத்தம் நமக்கு 142 டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் அது ஆட்டோ மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எல்லா கலரும் அதுவே மாறும். கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் அது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோ கொடுத்தீங்கன்னா 1லேருந்து உங்களுக்கு அடுத்த கலர் மாறும். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற கலரை வந்து நீங்கள் ஆட்டோவை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஃபேவரட் கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு ஃபேவரட்டில் உட்காந்துரும். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கொடுத்தோன்னா அதோட டிசைன் வரும். 5ல் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிசைனு. நான் இதெல்லாம் பிடிச்ச கலர் நான் ஃபேவரட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது வேணால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு என்னென்ன கலர் வேணாவோ கேன்சல் பண்ணிட்டு புதுசாக போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கு தகுந்த மாதிரியும் லைட் எரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சாங் இம்போர்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணால் போதும், உங்களுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் எரிய ஆரம்பிச்சிடும். இது சாங் எப்படி செலக்ட் பண்ணுறதுனா, இங்கே மேலே ஆட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஆடை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சினிமா சாங் கூட இம்போர்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த சாங் கீழே வந்துடும். இந்த மாதிரி இந்த லைட்ல நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் DIY வீடியோஸ் விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you on next video.